இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. சொந்தமாயேந்தி என்னுள் ஒளிரும் தெய்வமே.
உள்ளத்தின் தலைவா, உணர்வாய் வாழும் தெய்வமே, உருகிப் பாடினேன் உன்னை நினைந்து, உருவில் தேடினேன் என்னை மறந்து. லூக்கா நற்செய்தி அலகு 11 இறை சொற்றொடர்கள் 42 முதல் 46 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, கரியிலை மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாவற்றிலும் 10 பங்கை காணிக்கையாக படைக்கிறீர்கள். ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருள்படுத்துவது இல்லை. இவற்றைத்தான் கடைபிடித்திருக்க வேண்டும், ஆனால் அவற்றை விட்டுவிடலாகாது. ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு! தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் சந்தை வெளிகளில் மக்கள் வணக்கம் செலுத்துவதை விரும்புகிறீர்களே. ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறைகள் போல் இருக்கிறீர்கள். மக்களும் கல்லறைகள் என தெரியாமல் அவற்றின் மீது நடந்து போகிறார்கள். திருச்சட்ட அறிஞருள் ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, இவற்றை சொல்லி எங்களை இழிவுபடுத்துகிறீர் என்றார். அதற்கு அவர், ஐயோ திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கும் கேடு! ஏனென்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள். நீங்களோ அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட தொடமாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரிகளே, ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த இறையாட்சி பணிக்கான துணிச்சலும் சொல்லுவதை செய்கின்ற பாங்கும் இன்றைக்கு திருவிழா கொண்டாடப்படுகிற தூய அவிலா தெரேசாவிடத்திலே இருப்பதை காண முடிகிறது. நல்லதை சொல்லுகிற பொழுது, நல்லதை செய்கிற பொழுது விமர்சனங்கள் அதிகமாக வரும். அதை துணிவோடு எதிர்கொள்ளுகிற ஒரு பாங்கு. அவிலா தெரேசா துணிச்சல் மிக்க ஒரு பெண்மணி. கார்மல் சபையில் நிறுவிய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். அப்போது அவருக்கு நிறைய எதிர்ப்புகள், அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் வந்தன. இன்னைக்கும் வரத்தான் செய்யும். அவற்றை எல்லாம் அவர் துணிவோடு மன உறுதியோடு எதிர்கொண்டார். அவருடைய விழாவை கொண்டாடுறது நாமும் துணிச்சலோடு இறையாட்சி விளிம்பியங்களை எடுத்துரைக்கக்கூடிய பாங்கு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். துணிவோடு மன உறுதியோடும் இருக்கும்போது எப்படிப்பட்ட விமர்சனத்தை நாம் எதிர்கொள்ள முடியும்? அதைத்தான் மேலே சொல்லப்பட்ட இறைவாக்கு பகுதி நமக்கும் சுட்டி காட்டுகிறது. அவிலா தெரேசாவும் நம் ஆண்டவர் இயேசுவும் கூட தங்கள் மீது சுமத்தப்பட்ட விமர்சனங்களை துணிவோடு எதிர்கொண்டு, காரணம் சொன்னதை செய்தார்கள், செய்ததை சொன்னார்கள், வெற்றி கொண்டார்கள். நாமும் நம்மை சுமத்தப்படுகிற விமர்சனங்களை கண்டு பயப்படாமல் இறையாட்சிக்கு உள்ள விளிம்பியங்களை சொல்லுவோம், அதை நாமும் செய்வோம், துணிவோடு எதிர்கொண்டு வெற்றி கொள்ளலாம். அதே போன்று துன்பங்களை பொறுமையோடு ஏற்கக்கூடிய மனப்பாங்கு நமக்கு வேண்டும். அவிலா தெரேசா தன்னுடைய வாழ்க்கையில் வந்து துன்பங்களை எல்லாம் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார். ஒருமுறை அவர் துறவற மடங்களை நிறுவுவதற்காக குதிரையில் பக்கத்து ஊர்களுக்கு பயணம் சென்று கொண்டிருந்த போது குதிரை இடறி விழ அதன் மேல் இருந்த அவிலா தெரேசா கீழே விழுந்தார். இதனால் அவருடைய உடலில் பலத்த காயங்கள் ஏற்பட்டது. அப்போது அவர் இயேசுவை பார்த்து, இயேசுவே, எனக்கு இதற்கு எவ்வளவு துன்பம் என்றார். அதற்கு இயேசு அவரிடம், இத்தகைய துன்பங்கள் அனைத்தும் நான் உன்னை மிகுதியாக அன்பு செய்கிறேன் என்பதற்கு அடையாளமாகும் என்றார். இயேசுவின் இந்த வார்த்தைகளை கேட்ட அவிலா தெரேசா மன நிம்மதி அடைந்தார். இதுபோன்று அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை சந்தித்த போது இறைவன் தன்னை துன்பங்கள் வழியாக அன்பு செய்கிறார் என உணர்ந்து கொண்டார். அன்புக்கினியவர்களே, இந்த இறைவாக்கு பகுதியை நாம் சற்று ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது, அடுத்தவர்கள் மீது சுமைகளை சுமத்துகிற மனிதர்கள் இந்த உலகிலே ஏராளம். தாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை சோம்பேறித்தனத்தின் பொருட்டு செய்யாமல் அடுத்தவர்கள் ஏவுகிற வேலைகளை செய்கின்றவர்களை நாம் அன்றாட உலகில் பார்க்கலாம். அத்தகைய மனிதர்களை பற்றி தான் நற்செய்தியும் கூறுகிறது. திருச்சட்ட அறிஞர்களை பார்த்து இயேசு இத்தகைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். திருச்சட்ட அறிஞர் சட்டத்திற்கு விளக்கம் கொடுக்கிறவர்கள், அவர்கள் மக்களுக்கு சட்டங்களை விளக்கி கூறுகிறவர்கள், எதையெல்லாம் பின்பற்ற வேண்டும், எதையெல்லாம் பின்பற்றக்கூடாது என்று மக்களுக்கு அறிவுறுத்துகின்றவர்கள். மக்களுக்கு சட்டங்களை பின்பற்ற சொல்லுகிற இவர்கள் தாங்கள் சொல்பவற்றை ஒருபோதும் பின்பற்றுவது கிடையாது. ஆனால் மக்கள் பின்பற்றவில்லை என்றால் அதற்கான தண்டனைகளை சுட்டிக்காட்டி அவர்கள் மீது தாங்க முடியாத சுமைகளை சுமத்தி கொண்டிருந்தார்கள். தாங்களோ சட்டங்களை மதிப்பதை ஒரு பொருட்டாக எண்ணியதில்லை.
இந்த வழக்கத்தை இயேசு எதிர்க்கிறார், கண்டிக்கிறார். நமது வாழ்வில் கூட மற்றவர்களுக்கு பலவற்றை போதிக்கிற நாம், அவர்களை இறைவன்பால் கட்டி எழுப்புவதற்கு பல திட்டங்களை தீட்டக்கூடிய நாம் பல வேளைகளிலே கடமைக்காக போதிக்கிறோம், போதனையை கேட்கிறோமே தவிர போதனையானது நமக்கும் பொருந்தும் என்கிற மனநிலையோடு போதிப்பதும் கேட்பதும் கிடையாது. போதிப்பது நமது கடமை மட்டுமல்ல, அதை வாழ்ந்து காட்டப்பட வேண்டிய மதிப்பீடு என்பதை உணர இறைவனின் அருள் நமக்கு தேவைப்படுகிறது. பரிசேயர்களையும் திருச்சட்ட அறிஞர்களையும் கடுமையாக சாடுகிற இயேசு அவர்கள் முரண்பாடுகளையும் சுட்டி காட்டுகிறார். பரிசேயர்கள் சட்ட ஒழுங்குகளை மனதார கடைபிடிக்கிறார்கள், ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருள்படுத்துவதே இல்லை. அன்புக்குரியவர்களே, நாம் பேசுவோம், பேச வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் பேசுவதை கொஞ்சம் போலேயாவது நம்முடைய வாழ்க்கையில செய்கிறோமா? யாராக இருந்தாலும் சரி, தலைவர்களோ தலைவிகளோ குடும்பஸ்தர்களோ அரசியல் தலைவர்களோ போதகர்களோ யாராக இருந்தாலும் சரி, கடவுள் விரும்புவதை இதுதான் நீதி நேர்மை உண்மை என்று சொன்னால் அதை சொல்லுகிற நாம் கொஞ்சமேனு நாம் அதை கடைபிடிக்க வேண்டும். இல்லை என்ன அடுத்தவரை மட்டும் தண்டனை கொடுத்துக்கிட்டு நாம ஒதுங்கிடுறோம். நம்ம செய்யலைன்னா நமக்கு தண்டனை யாரு கொடுக்கிறது? என அன்புக்குரியவர்களே, சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்லுவோம். வருகின்ற துன்பங்களை ஏற்போம், துணிவோடு வாழ்வோம், வளர்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக. முரண்பாடுகளை கண்டித்த ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, எமது வாழ்வு முரண்பாடுகள் அற்றதாக அமைய அருள்தாரும். பரிசேயர்கள் போலோ திருச்சட்ட அறிஞர்கள் போலவோ வாழாமல் உம்மை போல அவிலா தெரசாலை போல வாழுகிற வரத்தை தாரும். ஆமேன். உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். உடன் நடக்கும்
உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. உயிராய் நீருக்க உறவாய் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உள்ளமாய் நீருக்க உணர்வாய் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. அன்பாய் நீருக்க அதுவாய் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, அருளாய் நீருக்க அதனால் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. ஒளியாய் நீருக்க விழியாய் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, மொழியாய் நீருக்க வழியாய் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. கண்ணுக்குள் நீருக்க கனிவாய் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, என்னில் நீருக்க உன்னில் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமே
தீமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம், பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம், பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். தந்தை கடவுளின் அன்பினிலே, ஆண்டவர் இயேசுவின் வழியினிலே, தூய ஆவியின் ஒளியிலே உருவாகுவோம். இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம், பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். மக்கள் குழுமமே வாழும் திருஅவையா, திருமுழுக்கால் நாம் எல்லாம் உறுப்பினரா. இறை மக்கள் குழுமமே வாழும் திருஅவையா, திருமுழுக்கால் நாம் எல்லாம் உறுப்பினரா. உயர்வு தாழ்வு என்று மையம் விளிம்பு என்று பிரிவினை இங்கு இல்லையே. பெண்கள் ஆண்கள் என்னும் திருநிலை பொதுநிலை ஏற்ற தாழ்வு இங்கு இல்லையே. அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆகினோ, கடவுளின் அனைவரும் சொந்தம் ஆகினோ. அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆகினோ, கடவுளின் அனைவரும் சொந்தம் ஆகினோ. இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம், பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். காலத்தின் அறிகுறி கருத்தாய் ஆய்ந்தறிந்து இறை வார்த்தை ஒளியில் தேர்ந்து தெளிந்திடுவோம். காலத்தின் அறிகுறி கருத்தாய் ஆய்ந்தறிந்து இறை வார்த்தை ஒளியில் தேர்ந்து தெளிந்திடுவோம். விளிம்பு நிலையில் வாடும் எளியோர் குரலுக்கு கனிவாலே செவி கொடுப்போம். பிற
திருசபை பலவத மக்களோடு உளம் திறந்து உரையாடுவோம். அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ, கடவுளில் அனைவரும் சொந்தம் ஆயினோ, அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ, கடவுளில் அனைவரும் சொந்தம் ஆயினோ. இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம், பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம், பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். தந்தை கடவுளின் அன்பினிலே, ஆண்டவர் இயேசுவின் வழியினிலே, தூய ஆவியின் ஒளியிலே உறவாகுவோம். இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம், பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.